இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 5வது அதிகாரம் முதல் 13 வசனங்களை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் 13 வசனங்கள் குற்ற நிவாரண பலியை விவரிப்பதாக தோன்றினாலும் 6ஆம் வசனம் தொடங்குகிறதை பார்க்கிற பொழுது தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக என்று சொல்லுகிறபடினாலே இது பாவ நிவாரண பலியை குறித்து பேசுகிறது என்று ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா குற்ற நிவாரண பலின்னு சொன்னால் அதற்கு இழப்பீடு கொடுக்கணும். இந்த 13 வசனங்களில் அந்த இழப்பீடை பற்றி சொல்லாததுனால இது பாவ நிவாரண பலியை குறித்தே பேசுகிறது என்று ஒத்துக்கொள்ளப்படுகிறது. இங்கே வெவ்வேறு வகையான மனிதர்களை குறித்து அதன் பாவங்களை பேசலை, பாவங்களின் வகைகள் எப்படிலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்தில் ஒரு குற்றத்தை குறித்த விவரத்தை, அதாவது ஒரு தவறு நடக்கிறத ஒருத்தன் பார்த்துருக்கிறான்னு வைத்து கொண்டால், யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தபடினால பிரதான ஆசாரியன் தான் அவர்களுக்கு நீதிபதியாக இருந்தார். ஆகவே அவன் ஆணையிடப்பட்டு அவன் கேட்கப்படும் பொழுது தன்னுடைய சாட்சியை கூறணும். அப்படி கூற அவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் பாவம் செய்தான். அதற்கு பாவ நிவாரண பலியாக அவன் பலிகளை செலுத்த வேண்டும் என்கிற முதல் காரியம் இயேசுவினுடைய நாட்களில் பார்க்கும் பொழுது மத்தேயு 26 63 64 பார்க்கும் பொழுது இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து யூதர்கள், அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் அவர் வாழ்ந்தபடினாலே நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொன்னபடினாலே ஆணையிட்டு கேட்ட அந்த பிரதான ஆசாரியனுக்கு அவர் பதில் கூறுகிறதை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகவே பதில் கூறாமல் இருந்தான்னா அது பாவம் என்று அது சொல்லப்படுகிறது. இது ஒரு முதல் வகையான ஒரு பாவம். அதே போல் இறந்து போன உடலை தொட்டதுனால தீட்டுப்பட்ட ஒருவன் அவன் தீட்டுப்பட்டுட்டான், ஆகவே அவன் பாவம் செய்திருக்கிறான் என்கிற காரியமானது. அதை அவன் அந்த தொட்டதை ஒருவேளை அந்த உண்மையை அறியாமல் இருந்திருந்தாலும் அவன் பாவம் செய்திருக்கிறான், அதற்கு பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் தொழுநோயாளி அல்லது சீல் பிடித்த புண்ணு இருக்கிற அந்த காரியத்தை ஒருவன் தொட்டான்னு சொன்னால் அதுவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 3 வகையான பாவங்களுக்கு என்னென்ன பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்று கீழே ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. அந்த செலுத்த வேண்டிய பலிகள், பலி செலுத்துகிறவனுடைய அந்த ஆற்றல், பணம், எப்படிப்பட்ட பணம் படைத்தவன் என்பதைப் போல ஒரு 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணாட்டுக்குட்டியை, அதாவது செம்மறியோ அல்லது வெள்ளாட்டில் ஒரு பெண்ணாட்டுக்குட்டியை அவன் கொண்டு வரணும். இது பாவ நிவாரண பலியாக அவன் செலுத்தணும்னு வசனம் 6 சொல்லுது. அதுக்கு கொஞ்சம் ஏழையாக இருந்தான்னா 2 காட்டு புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளில் கொண்டு வந்து ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று சர்வாங்க தகன பலியாக செலுத்தணும்னு 7ஆம் வசனம் சொல்லுது. அதுக்கும் மிகுந்த ஏழையாக இருந்தானா ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவில் 10ல் 1 பங்கு எடுத்து அதில் எண்ணெய் வார்க்கக்கூடாது, தூப வர்க்கம் போடாமல் இருந்து அவன் அந்த வறியவனாக இருக்கிற பொழுது அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தக்கூடியவனாக அதை செலுத்த வேண்டும். வசனம் 11 சொல்லுது. 13 வரையிலான வசனங்களில் ஒரு கேள்வி எழும்புகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்புலன்னு நம்ம படிச்சிருக்கிறோமே, அப்போ இந்த போஜன பலி பாவ நிவாரண பலியாக எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த பலியானது பலிபிடத்தின் மேலுள்ள அந்த மாவு பலிபிடத்தின் மேலுள்ள அந்த தகன பலியின் மேலே வைத்து தகனிக்கப்பட்டது என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது அதில் ஏற்கனவே இருந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தம் அவனுக்கு அந்த இரத்த பலியினுடைய மதிப்பை அந்த போஜன பலிக்கு அது அளித்து விடுகிறதை பார்க்கிறோம். இந்த பலி செலுத்துகிறவர்களுடைய கடமைகள் எப்படின்னா, முதலாவது அவன் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும், பின்னர் அவன் பலியை ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வரணும். வசனம் 8, ஆசாரியன் என்ன செய்யணும்? பலி பெருகும். அது ஒரு பெண்ணாட்டு குட்டியாக இருந்தால், வெள்ளாடு அல்லது செம்மறியாடாக இருந்தால் அவன் 4வது அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை குறித்து என்ன கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை அப்படியே அவன் செய்ய வேண்டும். செலுத்தப்பட்ட பலி 2 பறவைகளாக, அதாவது 2 புறாவாக இருந்தால் அவன் பாவ நிவாரண பலியாக செலுத்தணும். அதன் தலையை கிள்ளி அது இரத்தத்தில் சிறிது பலிபிடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதிய பலிபிடத்தின் அடியில் அவன் வடிய விட வேண்டும். வசனம் 8, 9 படி. அடுத்ததாக அவன் 2வது பறவையை வெண்கல பலிபிடத்தின்
மேலே வச்சு முற்றிலுமாக அது சர்வாங்க தகன பலியாக அவன் தகனிக்க வேண்டும். வசனம் 10 செலுத்தப்பட்ட பலி மெல்லிய மாவாக இருந்தால் ஆசாரியன் அதில் ஒரு கைப்பிடி எடுத்து தகன பலிபிடத்தில் அதை தகனித்தான். இரத்தம் சிந்திய மற்ற பலிமிருகங்களின் மேல் வைக்கப்பட்டு அது தகனிக்கப்பட்டதுனால அது பாவ நிவாரண பலியினுடைய பங்கை பெறுகிறது என்பதை வசனம் 12 பார்க்கிறோம். பலி பங்கிடப்படுதல், பலிபிடத்தின் மேல் தகனிக்கப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய பங்கு, எஞ்சியதெல்லாம் ஆசாரியனை சேர்ந்தது என்று வசனம் 13 கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த 13 வசனங்களுக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, 4-5 பார்க்கும் பொழுது மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலாகிலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்தவன் குற்றமுள்ளவனாக இருப்பான். என்னென்னா, பதறி நம்ம ஆணையிட்டாலும் பாவம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாவத்தினுடைய கொடிய தன்மை பல நேரங்களில் நம்மால் உணரப்பட முடியாமல் இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் பாவத்தை நிறைய நேரங்களில் பலவீனம்னு சொல்லிடுறோம், இல்லைனா சூழ்நிலையில் நான் இப்படி மாட்டிக்கிட்டதுனால பாவம் செய்யுதேன்னு சொல்லி நம்ம தப்பிக்கொள்ள முயற்சி எடுக்கிறோம். பல பாவங்களையும் பாவங்களாக கூறுகிறதற்கே இன்றைக்கி நம்ம துணிகிறதில்லை. இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாணியில் நம்ம சொல்லுகிறவர்களாக வந்துவிட்டோம். இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்து இன்றைக்கி ரொம்ப பெருசாக வளர்ந்ததுனால பாவத்துக்கு நல்ல அழகான பெயர்களை வைத்து நம்ம அதை இன்றைக்கி .com என்று சொல்லி இந்த தலைமுறையானது அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாவம் என்பது கற்காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய சிந்தை என்று சொல்லி இன்றைக்கெல்லாம் புதிய தலைமுறையினர் இன்றைக்கி கதை கட்டுகிற அளவிற்கு இன்றைக்கி நம்ம நிலைமை வந்துவிட்டது வேதாகமம். ஆனால் இன்றைக்கும் பாவத்தை பாவமாகவே பார்க்கிறது. நாகரிகம் வளர்ந்த இந்த காலத்தில் பாவத்தை பாவமாகவே வேதாகமம் பார்க்கிறது. இங்கே பாவத்தை குறிக்கிற ஹட்டா அப்படிங்கிற சொல், அதாவது குறி தவறுதல் என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு ஒன்று, அது தவறுகிற பொழுது நமக்கென்று மனிதன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஒரு ஒழுங்கு முறை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதிலிருந்து நம்ம தவறும் பொழுது அதை தான் வேதம் பாவம் என்று அழைக்கிறது. முரட்டாட்டம் அது ஒரு பாவம், அது பெஷா என்று சொல்லுகிறது. வழிவிலகுதல் ஆவோன், அதை பாவம் என்று சொல்லுகிறது. அறியாமையால் வழிவிலகுதல் ஷாஹாக் என்று சொல்லி அழைக்கிறது. துரோகம் ராஷா என்று வேதம் அது அழைக்கிறது. கொடுமை அமால் என்று அழைக்கிறது. அக்கிரமம் ரட்ரோமா என்று சொல்லி அழைக்கிறது. மீறுதல் பரபாசீஸ் என்று அழைக்கிறது. இவைகள் எல்லாமே பாவத்தோடு தொடர்புடைய சொற்கள். பாவம் என்பது தேவனுக்கு எதிரான ஒன்று. அது பயங்கரமானது. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், அறிந்ததாயினும் அறியாமையாய் இருந்ததாயினும், துணிந்து செய்கிறதா இருந்தாலும் தவறி செய்கிறதா இருந்தாலும், அந்த பாவம் என்பது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு விஷம். ஒரு சொட்டு விஷம் ஒரு பாலில் கலந்தால் கூட அந்த பால் முழுவதும் விஷமாகிறது போல் சின்ன பாவமோ பெரிய பாவமோ, அறிந்து செய்கிறோமோ அறியாமல் செய்கிறோமோ, துணிந்து செய்கிறோமோ தவறி செய்கிறோமோ, எல்லாமே நம்முடைய ஆத்துமாவுக்கு அது ஒரு விஷமாக அது இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே சரியான கண்ணோட்டம் நமக்கு தேவை. பாவத்தில் எந்தவித சமரசமும் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் கிறிஸ்துவில் பரிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று தொடராமல் இருப்பது தான் நம்முடைய கடமை. அதாவது அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். விசுவாசியாயினும் அவிசுவாசியாயினும் இதை நினைத்து கொள்ள கடவன். குறிதவறி நடப்போருக்கு வேதத்தினுடைய வாழ் ஒருபொழுதும் அது தவறாம தண்டனையை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி அதே போல் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, திராணி இல்லாத மிக ஏழையாக இருக்கிறவன் கூட அவனுக்கு கூட பாவ மன்னிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பலிகள் பாவத்தினுடைய கோரத்தையும் அதற்கு பலி செலுத்த திராணியற்று நிற்கும் மனிதனையும் நம்முடைய கண் முன்பாக நிறுத்துகிறதை பார்க்கிறோம். நிரந்தரமும் பாவத்துக்குள் அகப்பட்டு கிடக்கும் அந்த மனிதன், அதாவது தொடர்ந்து பாவத்துக்குள் அகப்பட்டு கிடக்கிற மனுஷன் தனது பாவங்களுக்கெல்லாம் பலி செலுத்த வேண்டுமென்றால் அவனது வாழ்க்கை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் கூடார வாசலுக்கும் இடையில தான் அவன் ஓடணும். எப்படி ஒரு கிரிக்கெட் வீரர் இந்த ஸ்டெம்பிலேருந்து அந்த ஸ்டெம்புக்கு ஓடுறாரோ, அதே போல் கூடாரத்துலேருந்து ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து கூடாரம் இப்படி தான் வரணும். அந்த பாவத்தினுடைய குற்ற உணர்வு நம்மை அப்படியே தூண்டிக்கொண்டே இருக்கும்.
ஆகவே மனிதன் தொடர்ந்து பாவம் செய்கிற மனிதன் ஒரு கேலி பொருளாகவே மாறிவிட முடியும். பாவம் பயங்கரமானது போல அதனுடைய பரிகாரமும் மிகவும் பெரியதாக தேவைப்பட்டது. திராணியற்று மூச்சு திணறி நின்ற மனிதன் வானத்தை நோக்கி கெஞ்சுகிறான், முழுமையான பரிகார மார்க்கத்தை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. அதனால தான் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று சங்கீதக்காரன் பாடுகிறதை பார்க்கிறோம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரன் பாடினதுனால இயேசு சொல்லுகிறார், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி இரண்டாம் ஆனதை நிலைநிறுத்துகிறதுக்கு முதலாம் ஆனதை நீக்கி போடுகிறார் என்று எபிரேயர் 10:8-9 பார்க்கிறோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலேயே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுகிறதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஆண்டவர் நமக்காக மாறி இருக்கிறார் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேய ஆக்கியோன் இவைகளை எடுத்து எழுதும்பொழுது நாம் புரிந்து கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் அவர் தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 8:8 நம்ம பார்க்கிறோம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனால முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதும் ஆகியிருக்கிறது, ஒருவழிந்து போக காலம் சமீபித்து இருக்கிறது. ஆகவே திராணியற்று இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய மீட்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக தேவ சித்தத்திலிருந்து குறிதவராமல் வாழ கற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.